அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். தொலைபேசி மூலமாகவும் இருவரும் பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் விமான நிலையத்தில் வரவேற்கணும் அல்லது வழி அனுப்பணும், இரண்டுக்கு ஏதேனும் ஒன்றுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு திரு OPS பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இறுதி வரை அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. OPS உடைய ஆதரவாளர் மூத்த தலைவர் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் OPS வெளியேறணும், பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆபத்தான கூட்டணி, அதிலிருந்து வெளியேறி விஜயுடன் திரு OPS கைகோர்க்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கைகோர்க்க தயாராகும் விஜய் பன்னீர்செல்வம், திமுகவுக்கு என்ன செய்தி, அதிமுகவுக்கு என்ன செய்தி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், முழுதா 10 மாதங்கள் இருக்கு எலெக்ஷனுக்கு. இன்னும் எத்தனையோ முறை இடைப்பட்ட காலத்தில் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். 2-3 நாட்களுக்கு முன்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் திரு OPS. அனுமதி கிடைக்கல. உடனே OPS உடைய ஆதரவாளர் மூத்த தலைவர் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் OPS வெளியேறணும், பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி ஆபத்தான கூட்டணின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தை பிரயோகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சமத்தை என்ன புரிஞ்சுக்கிறது? விஜயோடு சேரணுங்கிறத நம்ம அதுக்கப்புறம் விவாதிப்போம். ஆபத்தான கூட்டணி என்று பண்டூட்டியார் கூறுகிறார். ஆனால் அப்படி ஒரு கூட்டணியை முத்திரை குத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆபத்தான கூட்டணி, ஆபத்து இல்லாத கூட்டணி என்று களத்துல எங்க இருக்கு? ஆட்சிக்கு வரக்கூடிய கூட்டணி, ஆட்சிக்கு வருவதற்கு போராடி கொண்டிருக்கிற கூட்டணி, அப்படித்தான் அதை வர்ணிக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்றார் இந்த கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா தமிழ்நாட்டோட ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள்ஸுக்கு நல்லது இல்லை, அப்படி நம்ம அதை எடுத்துக்கிடலாம். தமிழ்நாடு என்கிற மாநிலம் பிற மாநிலங்கள மாதிரி சில அடிப்படை கட்டுமானங்களால் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1962 காலகட்டத்தில இருந்து அது உருவாயிடுச்சு. 67 அது ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. அடிப்படை கட்டுமானங்களை மீறி ஒரு அரசியல் கட்சி இங்க வளர முற்படுமே ஆனால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு பிற அரசியல் கட்சிகள் இடம் கொடுக்கும் போது அந்த கூட்டணி ஆபத்தான கூட்டணி என்பது பண்டூட்டியாரின் கருத்து. யாருக்கு ஆபத்து? வாக்காளர்களுக்கா இல்லைன்னா பன்னீர்செல்வத்துக்கா? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆபத்தான கூட்டணினா பண்டூட்டியாரின் நலன்களுக்கா, OPS நலன்களுக்கா? எது ஆபத்தான கூட்டணி? ஆலோசனையே யார் வேணாலும் வழங்கலாம், அதாயா இலவசமா கிடைக்கும்னு கலைஞர் அடிக்கடி சொல்லுவாரு. இலவசமா கிடைக்கிறது ஆலோசனை தான். ஆலோசனையை கேட்டு நடக்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணி ஆபத்தானது தமிழ்நாட்டு நலன்களுக்கு என்றால் அது திமுக வைக்கிற வாதம் தான். திமுக என்ன சொல்லி ஓட்டு கேட்குது? பாரதிய ஜனதா கூட்டணி ஆபத்தான கூட்டணி, அதிமுக அதுல களத்துல அந்த கூட்டணியோடு இருந்தாலும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு, தமிழர் நலன்களுக்கு விரோதமானது. இப்படிதான் திமுகவோட வாதம். அப்ப திமுகவோட வாதத்தோடு பண்டூட்டியார் பொருந்தி போகிறார், அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவரும் பெரிய மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்துல. எம்ஜிஆரே அவரை ஐநா சபைக்கு அனுப்பி பேச சொன்னார். இதெல்லாம் ஒரு பழசு, 1987 காலகட்டம். இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு ஆக போகுது. ஒரு 4-5 வருடம் தான் அதுல பாக்கி இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் வெறுமனே பழைய பெருமைகள் மட்டுமே இன்றைய வாக்கரசியலுக்கு உதவாது. வாக்கரசியல் ரொம்ப மாறி இருக்கு. அப்போ ஒரு தேசிய ஓட்டு வங்கி எதிராக திராவிட ஓட்டு வங்கி, இது 67ங்க. தேசிய ஓட்டு வங்கி காங்கிரஸ் ஓட்டு வங்கி, அதுவே இப்போ திமுக கூட்டணியில இருக்கு. அப்படின்னா இன்றைக்கு மிச்சம் இருக்கிற ஒரே தேசிய ஓட்டு வங்கி பாரதிய ஜனதாவோட ஓட்டு வங்கி தான். எவ்வளவு குறைவாக இருக்கலாம், இல்ல வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அது தனியான விவாதம். ஆனால் தேசிய அளவுல சில சிந்தனைகள் இன்றைக்கு கூட ஆங்கில பத்திரிகையில பீகார்ல புதிதாக தோன்றியுள்ள கட்சி, அதாவது பிரசாந்த் கிஷோரோட கட்சி வெற்றி பெறணும்னா என்னென்ன கடைபிடிக்கணும்னு ஒரு பெரிய கட்டுரை வந்திருந்தாங்க. அது எல்லா புதிய கட்சிகளுக்குமே அது பொருந்தக்கூடிய கட்டுரை தான். ஏன்னா ஒரு நேஷனல் நேரேட்டிவ்க்கு எதிராக ஒரு ரீஜனல் நேரேட்டிவ் செட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ரீஜனல் நேரேட்டிவ்னா தமிழ்நாடு நேரேட்டிவ், தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான சில விஷயங்கள். இதுல பன்னீர்செல்வத்துக்கு எங்க இடம் இருக்கு? அவர் முன்னாள் முதலமைச்சர், அது வேற விஷயங்க. ஆனால் இன்றைய தேதிக்கு எப்ப தர்ம யுத்தம் தொடங்கினாரோ அப்பவே அவர் பாரதிய ஜனதா நிழலுக்கு போயாச்சு.
அப்போ அதுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் இடம்பெறுவாரா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு திரு இபிஎஸ் வந்து காலம் கடந்து விட்டதுன்னு பதில் சொல்றார். அதற்கு பாஜகவுடைய தலைமையிட்டிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. இபிஎஸும் நிராகரிக்கிறார், அரவணைக்க வேண்டிய பாஜகவும் அரவணைக்கல. அப்படின்றதுனால அந்த கோபத்துல தெரித்து விழுந்த வார்த்தைகளா பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய வார்த்தைகள்? கூட்டணி எல்லாம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க. அது பிஜேபி கூட்டணியா இருந்தாலும் சரிதான், அல்லது வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணியா இருந்தாலும் சரிதான். கேட்டட் கம்யூனிட்டி. நீங்க உள்ள சாமானியமா நுழையலாம் முடியாது. செக்யூரிட்டி கேட் போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. கெஞ்சி கூத்தாடினாலும் உள்ள இடம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய ஆக்குபேஷன் உள்ள இருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லீடர், முன்னாள் முதல்வர். அதை தாண்டி அவருக்கு இன்றைய தேதிக்கு கட்சி கிடையாது. அவரே வந்து ஒரே ஒரு தொகுதியில நின்றவர் தான். அதுக்கு பிறகு எத்தனை கேண்டிடேட் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஓ பன்னீர்செல்வம் அவரது மகன். அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். அப்படின்னா இபிஎஸ் எப்படி இடம் கொடுப்பாரு? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உட்கட்சி அரசியல்ல பல்வேறு போராட்டங்களை எல்லாம் சந்திச்சு கட்சி அரசியல்ல தனக்கென்ற அந்த இடத்தை நிலைநிறுத்தியாச்சு. ஒன்று. ரெண்டாவது, பிஜேபியோட ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி இன்றைய தேதிக்கு ஜெல் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பிஎம் ஓட இந்த விசிட்டுக்கு பிறகு ஏராளமான அதிமுக தொண்டர்கள் வந்து திருச்சியில பிஎம் மீட்டிங் போனாங்க. எனக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம நண்பர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க. அப்போ கூட்டணி ஜெல்லாகாம வந்து கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து மீட்டிங் எல்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மனக்குறைகள் இருக்கும். அதை இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா கூட்டணியிலும் இருக்கிறது தான். வெற்றி கூட்டணியா இல்லையா அதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி இந்த 10 மாசம் டைம் இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைங்கிறது தான் தெள்ள தெளிவா தெரியுதுங்களே. ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிதானே? அதிமுக பாஜக தரப்புல ஓபிஎஸ் அகாமடேட் பண்றதுனால என்ன லாபம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால பொருட்படுத்த மாட்டேன்றாங்களா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்ன லாபம்? உண்மையிலே என்ன லாபம் சொல்லுங்களேன். ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டணிக்கு போறாரு, அவரால் ஒரு லாபம் இருக்கணும். இப்ப அன்புமணி ஒரு கூட்டணிக்கு வராருங்க, அவரால் ஒரு லாபம் இருக்கணும்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. திருமாவளவன் ஒரு கூட்டணி இருக்காரு, அவரால் ஒரு லாபம் இருக்குன்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கட்சிகளுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அப்படியான எந்த கணக்கும் ஓபிஎஸ் இல்லையே. ஓபிஎஸ் இந்த முயற்சியை அமமுக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முயற்சி. இன்றைய தேதிக்கு ஒரு சின்னம், ஒரு கட்சி, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆதரவு இருப்பதாக ஒரு தோற்றம், இதெல்லாம் இருக்கு. ஓபிஎஸ்க்கு எந்த தோற்றமும் இல்லையே. அவர் முன்னாள் முதல்வர், அவ்வளவுதான். தனி கட்சி தோங்கினார்னா அதிமுக பேர்ல இருக்கிற எல்லா கிளைமும் அவருக்கு அடிபட்டு போயிடும். இனிமேல் அதிமுக பத்தி பேச்சு கூட மூச்சு கூட விட முடியாது. தனி கட்சி தோங்குறதுல அவருக்கு தயக்கம் இருக்கு. மதுரையில மாநாடு நடத்தி என்ன பலத்தை நிரூபிக்க போறாரு? கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணா மாநாட்டுக்கு கூட்டம் வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் ஓபிஎஸ் என்கிற அந்த தலைவரை நம்பி தங்கள் எதிர்காலத்தை ஒப்படைப்பதற்கு தொண்டர்கள் தயாரா, அல்லது நடுமன்ற தலைவர்கள் தயாரா, வாக்காளர்கள் தயாரா? அவரால் என்ன பயன் அதை சொல்லுங்க. திரு கேசி, அதிமுக பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் வச்சுக்கிறதுனால பெருசா ஒன்றும் லாபம் இல்லைன்னா விஜயோடு கைகோர்க்கணும் ஓபிஎஸ் அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றார். செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா விஜய் கைகோர்க்கிற போது அவருடைய பலம் கூடும். செல்வாக்கு இல்லாத நபராக ஒரு கூட்டணி அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை அப்படின்னா அந்த முடிவை ஓபிஎஸ்ஸே விரும்பினாலும் விஜய் எடுப்பாரா கூட்டணியில சேர்த்துக் கொள்வதற்கு? முதல்ல திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகிற பொழுது அவரோட அந்த ஓப்பனிங்கே, நான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த அணிக்கு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான், நான் சொல்கிற கருத்துக்களை ஓபிஎஸ் எடுத்துக்கணுங்கிறது இல்லை, முடிவுகளை தனியாக அவர் தான் எடுப்பார் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிடுறார். அடுத்து, நான் அண்ணா காலத்து அரசியல்வாதி, அவர் அந்த திராவிட பாரம்பரியம், திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர் என்பதையும் அவர் வந்து தெளிவுபடுத்திடுறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு 3 சீட்டு மினிமம் இருக்கிற அந்த 3 எம்எல்ஏக்களுக்கு அதிகபட்சம் 4 அல்லது 5 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஓபிஎஸ் தரப்புக்கு, ஓபிஎஸ் அணிக்கு. சரி. ஆனால் ஒரே கண்டிஷன், தனி கட்சி ஆரம்பிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர் போடுற, நீங்க கேட்டீங்களே என்ன லாப நஷ்ட கணக்குன்னு, அவர் கட்சிக்கு என்ன லாபம், தேர்தல் வெற்றிக்கு என்ன லாபம், அந்த கணக்குக்குள்ள போகலை. தனக்கு என்ன லாபம், ஓபிஎஸ்ங்கிற ஒரு போட்டியாளரை அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தலைமைக்கான போட்டியில் ஓபிஎஸ் என்பவரை இந்த நீதிமன்றங்களில் இருக்கிற இந்த வழக்குகளில் என்றைக்காவது இதே பாரதிய ஜனதா கட்சி
எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயன்படுத்தி விடுவார்கள். அதனால இதோட அந்த அதிமுகக்கு எகென்ஸ்டான அந்த கிளைமை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் என்பதற்காக இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒரே நிபந்தனை, நீங்க தனி கட்சி துவக்குங்க, உங்களுக்கு வந்து மினிமம் 3 எம்எல்ஏக்களுக்கு உண்டு, அதிகபட்சம் போனா 4 அல்லது 5 சீட். இது ஓபிஎஸ்க்கும் தெரியும். இபிஎஸ் சம்மதம் சொல்லிட்டாருன்னா பாஜகவுக்கு இதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. பாஜக தலைமையும் ஏத்துக்கும், ஓபிஎஸ் ஏத்துக்கும், கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சேபனை இல்லை, இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஓபிஎஸும் இதுல எங்க கேம் ஆடுறாருன்னா, இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் இது பேசுறதெல்லாம் இப்போ ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களுக்கு அண்ணன் நாளைக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிருவாரு, நம்ம ஒரு 20-25 இடத்துல வந்து நிற்போம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் களத்தை தயார் பண்றாரு, யாருக்கு சீட் இல்லப்பா, நமக்கு இவ்வளவுதான் இருக்கு என்கிற அந்த களத்தை தொண்டர்களை, அதான் அவரோட அந்த பயணிக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியை வந்து சொல்றாரு. இல்ல சார், பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, 2 அணி தான் இங்க பாஸ் ஆயிருக்கு. ஒன்னு திமுக, இன்னொன்னு விஜய். இங்க இருமுனை போட்டி தான். அதிமுக பாஜக கூட்டணி சீன்லேயே இல்லை. திமுக வெர்சஸ் விஜயாக களம் மாறி இருக்கு. அதனால ஓபிஎஸ் வந்து விஜயோடு போகிற போது தென் மாவட்ட மக்களுடைய ஆதரவோடு விஜய் கூட்டணி ஓபிஎஸ் இணை வந்து பலம் பெறும்னு சொல்றாரு. அது வந்து ஓபிஎஸ் அங்க போனா அந்த அணி பலம் பெறும் என்று சொல்றார். தனிப்பட்ட முறையில ஓபிஎஸ் எல்லாம் இல்லாம தனிப்பட்ட முறையில விஜய் அதிமுகவை வென்று விடுவார், அந்த இதுக்குள்ள அவர் வந்து போகல. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஓபிஎஸ் இப்படி வரும் பொழுது 2 பெரும் சமுதாயங்கள் இடையில விஜய் என்கிற ஒரு பிம்பம், மக்கள் மத்தியில ஒரு கட்டமைப்பு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத திமுகவுக்கு வாக்களிக்க முடியாத பாஜகவை எதிர்க்கிற திமுகவையும் எதிர்க்கிற அந்த சித்தாந்தத்தில் ஒன்றிய ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஓபிஎஸ் என்பவர் மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற கட்சியாக இருக்கிற வரை கனவில் கூட பாஜகவுக்கு எதிராக சிந்திக்க மாட்டார். மதியாதார் வாசலை மிதிக்காதே அப்படின்னு நினைச்சு ஒரு கும்பிடு போட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தானே சொல்றாரு. அவர் அதனாலதான் உங்களுக்கு நான் என்னோட துவக்கத்திலே 2 விஷயத்த சொன்னேன். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கன்சல்டன்ட், அவர் தான் சொல்றாரு. அந்த பேட்டியினுடைய துவக்கத்திலே என்ன சொல்றாரு, நான் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான். இதுவரைக்கும் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது, அவர் இந்த அணியினுடைய அவைத்தலைவராக இருந்தவர், அவர் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் செய்ய மாட்டார். அப்ப இது வந்து ஒண்ணு தன்னோடு பயணிக்கிற தொண்டர்களுக்கு தயார் செய்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு தன் மீது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கு ஒன்னும் ஆப்ஷன் இல்லாம இல்ல, எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இருந்த நானா வெளியேறல, நான் வந்து அவ்வளவு வெளியேறவே உடனே பிடிச்சி வெளியே தள்ளினா கூட அவர் வெளியேறவே மாட்டாருங்க. நீங்க வெளியேறினா அவங்க அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, அதனால நான் வெளியேறிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லவே மாட்டாரு, வெளியேறவே மாட்டாரு. ஓபிஎஸ்க்கு நிம்மதின்னு தானே பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தா நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு தான் ஓபிஎஸ்க்கு சொல்றாரு. இவர் சொல்றாருங்க, அவர் வரமாட்டாருன்னு சொல்றேன். பாஜக எதிர்நிலைன்னு ஒன்னு எடுக்கவே போறதே இல்ல ஓபிஎஸ். கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டார், கனவுல கூட அவர் வந்து நினைச்சு பார்க்க மாட்டார். அப்ப என்ன ஆப்ஷன் அங்க? அவங்களும் அகாமடேட் பண்ணிக்குவாங்க. கடைசி நிமிடத்துல பாஜக அவரோட அந்த உரிமை மீட்பு குழு, அந்த குழுவுக்கு பாஜக கோட்டாவில் கூட கொஞ்சம் சீட்டை கொடுத்து சுயேட்சை சின்னத்துல போட்டியிட சொல்லி கூட அகாமடேட் பண்ணிக்குவாங்க. அதனால இது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து அல்ல. ஏன் அப்புறம் விஜயோட சேரணும்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுறாரு? விஜயோட சேர்ந்தா ஓபிஎஸ்க்கு நல்லது அப்படின்னு அவர் ஏன் பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் பிடிக்காதவர்கள், கட்சியில அவரது நடவடிக்கைகளால் அதிருப்தி அடைந்தவர்கள், கட்சியில் இணைக்கப்படாதவர்கள், பாஜகவை விரும்பாதவர்கள், திமுகவுக்கு எந்த காலத்திலும் என்னால் வாக்களிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் அனைவருக்குமே ஆப்ஷன் விஜய் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார். அவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரே ஒழிய இதுக்காக எல்லாம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டார். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இல்ல. அவர்கள் ஒருவேளை
விஜயோட கை கோர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி துணிந்து ஒரு முடிவை திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தால் அது எடுபடும். பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்ற அந்த கணக்கு சரி. ஆனா ஓபிஎஸ் வந்து அப்படி எடுக்க ஓபிஎஸ் மட்டும் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா விஜய்க்கு வந்து அது பலம் தானா? ஓபிஎஸ்க்கு லாபம், விஜய்க்கும் பலம் தான் அந்த கூட்டணி. ஓபிஎஸ் தினகரன், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுறாருன்னா திரு நயினார் நாகேந்திரன் அந்த முக்குளத்து சமுதாய வாக்குகளை தன்வசம் கவர்ந்து விட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுறாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அவர் கவர்ந்து இருக்கிற வாக்குகள் அதிமுக வாக்குகள். அங்க அதிமுக பலகீனமாகிறது, பாஜக பலமடைகிறது. அது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறார். அப்ப அந்த இடத்துலதான் பிரச்சனையே இருக்குது. ஓகே, திரு ரகு, ஓபிஎஸ் விஜய் அப்படின்ற காம்போ தமிழ்நாட்டில் திமுக அணிக்கு எதிராக ஒரு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும்னு திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் நினைக்கிறார். அதனால ஓபிஎஸ் வந்து அங்கே போய் சேரணும் அப்படின்றத வலியுறுத்துறார், விஜயோட இணையணும்னு வலியுறுத்துகிறார். கார்த்திகேயன் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல். நம்ம பெரியார் மண்ணு தமிழ்நாடுனா தெரியுமா, இது மாதிரிலாம் பெருமை பேசுறதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் கை கோர்க்கணும். அரசு, அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், அப்புறம் மீடியா, போலீஸ் எல்லாருமே சேர்ந்து நிறுத்தியே ஆகணும். காலையிலேருந்து மனசு அப்படியே பதறிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு கொடுமையான செயல் இது. இது நம்ம வந்து நிறுத்துறதுக்கான வேலையை எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறத நான் உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து நம்ம அதை பற்றியே மனசு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும்னா, திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து கிளியர் கட்டாக இந்த 2026 தேர்தல் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு இருக்க போதுன்னு சொல்லிட்டாரு. அது வந்து திரு ஓபிஎஸ்ஓ அல்லது வந்து பிஎம்கேஓ விஜயோட சேர்ந்தா அப்படின்னு சொல்ல அவரு. அதுக்கு முன்னாடியே செமிஃபைனல் நடந்துருச்சு. இந்த செமிஃபைனல்ல ஜெயிச்சது வந்து டிஎம்கே, அவங்க சாலிடான அலையன்ஸ் வச்சிருக்காங்க. டிவிகே வந்து அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு கரெக்டா இருக்குது. 2 நெகட்டிவ் ஓட் பேங்க் இருக்கிற கட்சிகளை என்னுடைய எதிரிகள்னு சொல்லிட்டாரு. திமுக, இப்போ பிஜேபி. ஸோ அது வந்து சரியான நிலைப்பாடுங்கிறதுனால என்னுடைய கணிப்பு, அவர் சொல்றாரு, என்னுடைய கணிப்பு இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இன் 2026. அதனால இவர் சொல்றாரு, அது இது இந்த என்டிஏ அலையன்ஸ் ஆபத்தானது, தமிழ்நாட்டுடைய கொள்கைகளுக்கு எதிரானது, இது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அவங்க உங்களை மதிக்காததை ஒரு பயன்படுத்திக்கிட்டு நீங்க வெளில போயிடுங்க, இதுதான் சான்ஸ் உங்களுக்கு, அங்க போயிடுங்க நீங்க, ஏன்னா அதுதான் ஃபியூச்சரு. ஏடிஎம்கேக்கு ஃபியூச்சர் இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம டிபேட்ல நிறைய முறை நம்ம பேசியிருக்கிறோம். நான் என்னுடைய கருத்து வந்து அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்னதாக புரிஞ்சுக்கணுமா? ஆமா, 100% தெளிவா சொல்லிட்டாரு அவரு. அவங்க வந்து கூடா நட்பு கேடாய் முடியும், ஏடிஎம்கே தனியா இருந்திருக்கணும், பிஜேபியோட போயிருக்க கூடாது அப்படிங்கறத கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. அதனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போகுது. ஏடிஎம்கே உடைய கொலாப்ஸ் இன் 2026 டிராமாட்டிக்கா இருக்க போகுது. யாருமே எதிர்பாராத அளவுக்கு இருக்க போகுதுன்னு திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் நினைக்கிறார். நானும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியோட சேர்ந்ததுனால, அந்த கிரெடிபிலிட்டி இழந்ததுனால, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்க தனியா நிப்போம்னு சொல்லிட்டு திரும்பவும் அது என்ன காரணம்னே தெரியல, நாங்க அண்ணாமலையை தூக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மரியாதையா இருந்திருக்கும். போய் சேர்ந்தது வந்து நிச்சயமா வந்து அவர் மேல உள்ள நம்பிக்கை குலைச்சிருக்குது. இவர் மாட்டு போவாரு, திரும்ப போய் சேருவாரு அப்படிங்கிற அந்த ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸை உருவாக்கி இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்புறம் வந்துங்க, இப்ப திரு மோடி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து சிவனை பாக்குறாரு. இவங்க வந்து மோடியை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டை 30 வருஷத்துக்கு மேல ஆண்ட கட்சியுடைய தலைவர் அவரை பாக்குறதுக்கு நியூஸாங்க, பிரேக்கிங் நியூஸா? அதுவும் ஏர்போர்ட்ல வந்து நீங்க ஒரு சால்வை போட்டு வரவேற்கிறது நியூஸா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஏடிஎம்கேயோட நிலைமை. ஏன்னா ஒவ்வொரு கட்சியில் இருக்க தொண்டர் என்ன தெரியுமா நினைப்பான், தனக்கு இல்லாத தில்லு அந்த கட்சி தலைவருக்கு இருக்கணும்னு நினைப்பான். அது இல்லையே. அது இப்போ ஓபிஎஸ்க்கு டெஃபினட்டா இல்ல, அது பாக்கியம். பிரதமரை வரவேற்கும் நிகழ்வுங்கிற போது கட்சியின் பொதுச் செயலாளர் வந்திருப்பவர் ஒரு பிரதமர் அப்படின்னு தானே நம்ம இல்ல, அது ஒரு courtesy கால். பட் நான் என்ன சொல்றேன், அவர் இவரை தனியா ½ hour மீட் பண்ணட்டுமே. அவர் அந்த கூட்டணி அறிவிச்சும் போது இவருக்கு பேச வாய்ப்பு இல்லை அமித்ஷாவோட. திரு மோடி வந்து ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து இவரோட அந்த ஏர்போர்ட் லவுஞ்சிலேயே பேசினா என்ன? ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர், அவரை நீங்க மதிச்சு அது மாதிரி பேசினா என்ன? தமிழ்நாட்டுக்கே கூட்டணியின் தலைவரே திரு இபிஎஸ். ஆமா, அந்த பெட்டிஷன் அங்க கொடுக்குறாரு. ஏதோ ஒரு அந்த இதெல்லாம் சிவில் ஸ்கோர்லாம் பத்தி அந்த பேப்பர்ல எழுதி அங்க கொடுக்குறாரு. அதுதான் முறையான்னு கேட்கறேன். அப்படிதான் ட்ரீட் பண்ணுமா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை? அவங்க இவங்களை பொருட்டே பண்றதுல அதுக்கு என்ன காரணம்? என்ன அவ்வளவு பெரிய கட்சியா நீங்க தமிழ்நாட்டுல? அவ்வளவு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. இந்தியா ஃபுல்லா ஜெயிக்கிறீங்க,
சவுத் இந்தியாவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத இடம் தமிழ்நாடு. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல கேரளால ஜெயிச்சிட்டாங்க, ஆந்திரா தெலுங்கானால ஜெயிச்சிட்டாங்க. இங்க ஜெயிக்க முடியல, உங்களுக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனா நீங்க இங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான இன்டர்வியூ அது. அவர் வந்து ஃபேபுலஸா பேசியிருக்காரு. அதாவது வந்து இந்த பிஜேபி ஆதரவுங்கிறது வந்து சேர்றவங்க எல்லாருமே காலி பண்ணுன்றாரு. அது நடக்க போகுது. அது அவங்க வந்து ஒண்ணுமே இல்லை, இங்க கட்சி வளர்ச்சியே கிடையாது, எத்தனை சதவீதம் கிடையாது, அவங்க கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஆனா கண்ட்ரோல் மட்டும் நாங்க பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்? அது நாங்க கூட்டணிக்குள்ளார வருவோம், ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அது உங்களால கேட்க முடிஞ்சுதா? இப்போ ஓபிஎஸோட கதைக்கு அப்புறம் வருவோம். நான் இபிஎஸ்கே சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ற, அதிகாரம் செலுத்துற ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் உள்ள கட்சியோட நீங்க எதுக்கு கூட்டணி வைக்கணும்? என்ன காரணம்? வேற யாரும் வரல அப்படின்னா உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்ல. திமுக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நீங்க திரும்பவும் பிஜேபியோட போயிடுவீங்க, கூட்டணி முறிச்சதே வந்து ஒரு நாடகம்னு சொன்னதுதான் நீங்க உண்மையை ஆக்கியிருக்கீங்க. நீங்க ஸ்டாலின் அவர்களே நாங்க போய் பிஜேபியோட சேர்ந்தது உங்களுக்கு கோவலாம் இல்லை, அவங்க சொன்னது நடந்துருச்சுன்னு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. தமிழக நலனுக்கு எதிராக இருக்கிற பிஜேபியோட நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னு. இப்போ மும்மொழி கொள்கை வருன்றாரு திரு முருகன். இப்போ வந்து சத்தீஸ்கர்ல வந்து கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி அரசாங்கம். அதெல்லாம் பத்தி பேசணும்ல. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி எதிர்த்து பேசுனா தமிழ்நாட்டில் நடக்கிறத பத்தி மட்டும் தான் பேசணுமா? இந்தியா ஃபுல்லாக நடக்கிறத பத்தி நீங்க பேசணும்ல. நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கே அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் எதிராக இருக்குது, நாட்டில் பிளவை ஏற்படுத்துறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாதுங்க, திமுக தோக்கடிக்கணும் இப்படின்னே பேசிட்டு இருந்தா மக்கள் ஏத்துப்பாங்களா? இதை முன்னிலைப்படுத்தி தான் விஜயோட போய் சேருங்கன்னு ஓபிஎஸ்க்கு ஆலோசனை சொல்றார் பண்ருட்டி. ஆமா, ஆனா ஓபிஎஸ்க்கு எல்லாமே ஒருதலை காதலா இருக்குது. அவருக்கு அந்த லவ் ரெசிப்ரோகேட்டே ஆக மாட்டேங்குது. பாக்கியன்னு சொல்றாரு, அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி. அவரை வந்து இன்சல்ட் பண்றாங்க, இவ்வளோ இறங்கி வரவரை இன்சல்ட் பண்றாங்க. திரு பண்டுட்டியே சொல்லியிருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு ஃபேசினேஷன் இருக்கு பிஜேபின்னு சொன்னா. அவருக்கு ஒரு பெரிய ஒரு அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வரணும், இது ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், விஜய் எப்ப சொன்னாரு நீங்க வாங்கன்னு, சேர்த்துப்போம் அப்படின்னு எப்பயாவது பேசியிருக்காரா? அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நாங்க ஒரு புது ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற போது ஏடிஎம்கே உள்ளவங்க சேர்த்தானா ஒரு நெகட்டிவ் நான் சொல்றேன். தென் மாவட்ட வாக்குகள்னா அவர் முக்குளத்தூர் சமூக வாக்குகளை தான் பண்றாரு. யார் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு, அதனால அந்த சமுதாயத்து மக்கள்லாம் அவர் தலைவரா பாக்குறாங்களா, அல்லது வந்து அதுக்கு அவர் தான் ஒரே தலைவரா? இப்போ விஜய் கட்சியில வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டு இது கொடுக்க மாட்டாரா? அவரும் கொடுப்பாருல்ல. நான் கேட்கிறேன் அவர் பேச்சுக்கு. இவர் ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, முன்னாள் முதல்வர், அதெல்லாம் அவர் இழந்துட்டு இருக்காரு. அதிமுகவுடைய மூத்த அவரு சசிகலாக்கு எதிராக பண்ணதே அவர் பண்ண போராட்டம் ஒருத்தர் தூண்டி விட்ட போராட்டம் தெரிஞ்சிருச்சு, அது பப்ளிக்கா தெரிஞ்சிருச்சு. சுயமா அவர் சிந்திக்க மாட்டாரு. விஜய்க்கு இழப்பு தான் ஓபிஎஸ் 100% சேர்க்கவே கூடாதுன்றா, பக்கத்திலே சேர்க்க கூடாது. ஏன்னா இது என்னங்க விற்காத பொருள்லாம் போடுற குடோனா இது டிவிக்கு, அவரையே சேர்த்துக்கணும்னு கேட்கிறேன். அவரு எங்க யாரை சேர்த்திருக்காரு இது வரைக்கும்? மருது அழகுராஜ் அவரே சேர்க்கல, காளியம்மாளை சேர்க்கல, இந்த மாதிரி எந்த பொறுப்புலையும் இல்லாதவங்களே சேர்க்கல. இவர் வந்து இன்னும் ஊழல் குற்றச்சாட்டுல இவர் சிறைக்கெல்லாம் போல, ஒரு இன்னும் குற்றம்லாம் உருவாகல, அதனால இவர் ஊழல் செய்யாதவருங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கா? இவர் இந்த பீரியட்ல, அவர் மினிஸ்டரா இருந்த பீரியட்ல அவர் எதுவுமே சொத்தை சேர்க்கலையா திரு பன்னீர்செல்வம்? இதெல்லாம் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்காரு விஜய். அவருக்கு எதுக்கு இந்த பேக்கேஜ்? அதுவும் தன்னுடைய சுயத்தை இழந்து, தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்திருக்கிற ஒரு தலைவரை வந்து அவர் கூட்டு வச்சு என்ன பண்ண போறாரு? இதன் மூலமா நாங்க வந்து ஒரு பெரிய கூட்டணி கட்டமைச்சோம்னு அவர் ஏன் நினைக்கணும்? பண்டூட்டி ராமச்சந்திரன் நீங்க அங்க போங்கன்னு சொல்றாரு, ஆனா விஜய் பக்கத்துல இருந்து ஒரு சிக்னல் வந்ததாவோ வாங்கன்னு சொன்னதாவோ எந்த விதமான ஓபிஎஸ் அப்படி ஒரு முடிவெடுத்தா ஓபிஎஸ்க்கு வேண்டுமானா லாபமா இருக்கலாம், விஜய்க்கு நஷ்டம் தான். ஆமா, அது ஓபிஎஸ் கேசிபி சொன்ன மாதிரி அவர் பிஜேபி எதிர்த்து போவாராங்கிறது ஃபர்ஸ்ட், போனாலும் விஜய் சேர்த்து போறாங்கிறது என்னுடைய கேள்வி. எதுக்கு சேர்த்துக்கணும்? தேவையில்லாத பொருள்லாம் போடுற குடோனான்னு கேட்டார் டிவிக்கு. இல்லை, அதெல்லாம் வந்து தலைவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐயா ரகு அவர்களுக்கு ஒரு தலைவரை பற்றிய ஒரு பார்வை அது. ஆனால் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், இதுவரை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இதுவரை தமிழக அரசியலில் இப்படி ஒரு கட்சியிலிருந்து மிக முக்கியமான ஆளுமைகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே நீக்கப்பட்ட உடனே எதிர்வினையாற்றி விடுவார்கள். வழக்கு தொடுப்பாங்க, தேர்தல் ஆணையத்தை போய் பார்ப்பாங்க, வேக வேகமாக காரியங்கள் நடந்தேறும், பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவார்கள், தனி இயக்கம் கண்டு விடுவார்கள். எல்லாமே ஒரு 6 மாத காலத்திற்குள் நடந்துவிடும். அப்படிதான் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கட்சிகள் பிறந்திருக்கின்றன. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் பொறுமை காக்கிறார். மிகவும் சொன்ன எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் எல்லாமே. ஆனா தனி இயக்கம் காணல. அதிமுக உரிமை மீட்பு குழு அவசரப்பட்டு நான் வேற அதிமுக வேறன்னு சொல்லல. அதிமுக எதிர்த்து தான் போட்டி போட்டார். அதுதான். அதனாலதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு இடத்த அவர் கிரேவா வச்சிருக்காருல்ல,
அதுதான் ஐயா இல்ல சார், ஓபிஎஸ். எதுவுமே பண்ணல, அதிமுகவுக்கு எதிர்நிலையில எதையுமே செய்யாம இருந்தாருன்னா பரவாயில்ல, அதிமுகவை ரெட்டலை சின்னத்தை எதிர்த்தே போட்டி இல்ல போடல. யூ ஆர் மிஸ்ஸிங் மை பாயிண்ட். என்னன்னா இதற்கு முன்னால் இதே போல பெரிய ஆளுமைகளாக, அது நீங்க ஐயா சம்பத்தில இருந்து ஆரம்பிச்சுக்கங்க, ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பவர்கள் நீக்கப்பட்டவுடன் தனி இயக்கம் கண்டு விடுவார்கள். வழக்கு அதெல்லாம் நடக்கும், ஆனால் தனி இயக்கம் கண்டு விடுவார்கள். இவர் தனி இயக்கம் காணாமல் இருப்பதுதான் அவரது புத்திசாலித்தனம். 3 வருஷமா அவர் தனி இயக்கம் காணாமல் இருக்கிறார். அதே நேரத்தில் மத்தியில் இணக்கமாக பாஜகவோடு எதனால இருக்கிறார்? அதுதான் அவர் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி? இப்போ நண்பர் ஐயா ரகு அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். அவர் மேல எந்த வழக்கும் இல்லை, எந்த குற்ற ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் இல்லை. தமிழக அரசியல்ல அவர் 2001ஆம் ஆண்டு முதன்முறையாக எம்எல்ஏ ஆனதிலிருந்து இன்றைக்கு 25 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கிறார். இதில் 15 ஆண்டு காலம் மந்திரியாக இருந்திருக்கிறார், 3 முறை முதலமைச்சராக இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்ட ஒரு பேர் இயக்கத்தில் அதனுடைய தலைமை பீடத்தில் இருந்து அவை முன்னவராக இருந்திருக்கிறார், அவை தலைவராக பொருளாளராக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து 4-5 தேர்தல்களில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து கூட்டணி கட்சிகளோடு பேசுவது, கூட்டணியை வடிவமைப்பது, வேட்பாளர்களை முடிவு செய்வது வரைக்கும் அவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை பேக்கேஜ் என்று சொல்லுவது அவருடைய உரிமை. ஆனால் இல்ல 3 ஆண்டு காலம் எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்கல்ல, அவர் ஏன் 3 ஆண்டு காலம் அமைதியா இருந்தார்? அதுக்கான விடையை தான் ஐயா பன்ருட்டியார் சொல்லுகிறார். பாஜக மேல நம்பிக்கையோட இருந்தார். அவர் தான் தர்மயுத்தம் நடத்துற போது திரு குருமூர்த்தியை போய் பதவி பார்த்தாரு. கொடுத்து பிரதமர் சொன்ன பிறகுதான் இபிஎஸ் ஓட போய் சேர்ந்தாரு. ஆளுநர் தான் இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் கையை பிடிச்சு சேர்த்து வச்சாரு. தற்போது 2-3 நாட்களுக்கு முன்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதுகிற வரை தனக்கு பிரதமர் அனுமதி கொடுத்து விடுவார் சந்திப்புக்குங்கிற நம்பிக்கையோட தான் இருந்தாரு. அந்த நம்பிக்கை வீண் போயிடும், இதுக்கு மேல அது நடக்காதுங்கிற புள்ளியில தானே பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணி ஆபத்தான கூட்டணி, வெளியேறணும், இனிமே மரியாதை இல்லைங்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. இல்ல அவருக்கு என்டிஏ தலைவர்கள் ரொம்ப சீக்கிரமா விஷயங்களை கணிச்சிருவாங்க. என்டிஏ கூட்டணியில் தனக்கு இடமில்லை என்பதை அவர் என்றைக்கு ஐயா இபிஎஸ் அவர்களும் ஐயா அமித்ஷா அவர்களும் இணைந்து பேட்டி கொடுத்தார்களோ அன்றைக்கே அவருக்கு அது தெளிவாக தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னன்னா, ஐயா அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்காதது எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது. அது முதல் விஷயம். 2வது அந்த சமீபத்தில் நடந்த அந்த கட்சியினுடைய உரிமை மீட்பு குழுவினுடைய கூட்டத்தில் ஐயா விஜய் அவர்களை அவர் பாராட்டினார். 3வது அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணது, ஐயா மோடி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டு எழுதிய கடிதத்தை வெளியிட்டது. அது வெளியாகல, வெளியிடப்பட்டது. அவர் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவர்களுக்கு கடைசி வரை விசுவாசமாக இருந்திருக்கிறார். நீங்க தூக்கி எரிஞ்ச பிறகுதான் அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். அதான் அவருடைய. நானா போகல, அவர் போக மாட்டார். நீங்க அனுப்புறதுனால நீங்க நான் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன், எனக்கு நீங்க கொடுக்கல, எனக்கு வேற வழி இல்லை, நான் வெளியில வரேன். அப்போ அவர் எங்க பார்த்து போவாரு அப்படிங்கிறத திராவிட சாம்ராஜ்யத்தின் பிதாமகனா போல இருக்கிற ஒரு ராஜகுரு போல இருக்கிற 87 வயதான ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் தேர்ந்தெடுத்த ஆங்கிலம் மற்றும் தமிழ் சொற்களில் அவ்வளவு அழகாக சொல்கிறார். செமிஃபைனலை தாவேகா கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறார். ஃபைனல்ல டிஎம்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்றார். அவர் ஒரு அற்புதமான ஓமை சொல்கிறார். ஃபைனல்ல டிஎம்கே வெயிட் பண்ணுது. டிஎம்கே ஓட போற எந்த அணிங்கிற இடத்துல தாவேகா கிராஸ் பண்ணுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியலாக திமுகவினுடைய அரசியலும் தாவேகாவினுடைய அரசியலும் தெளிவாக இருக்கிறது. இல்ல இதுல என்ன லாபம், விஜய்க்கு என்ன லாபம் ஓபிஎஸ் போறதுனால? என்ன எப்படி கேக்குறீங்க? 2024ஆம் ஆண்டு வைகை நதி தீரத்திலையும் தாமிரபரணி தீரத்திலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட அணி எத்தனாவது இடத்தில் வந்தது, எவ்வளவு வாக்குகளை பெற்றது, அதெல்லாம் சேர்ந்து தானே இந்த தேர்தலை. ஏனென்றால் அந்த தேர்தலில் அவரை நிறைய இடங்களில் போட்டியிட சொன்னார்கள். ஆனால் அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரே ஒரு இடத்துல போட்டியிட கூடாதுன்னு சொன்னார். அவர் இல்ல இவர் பண்ருட்டி இவரை நீ போட்டியிட வேணாம்னு சொல்லி அது வேற. ஆனால் நான் தான் சொல்றேன், அவர் ஆலோசனைகளை கேட்கலாம். ஒரு தலைவர் தன்னுடைய பாதைகளை தீர்மானிக்கிறார். சார், முக்குளத்தோர் சமூகத்துடைய பிரதிநிதியாக ஓபிஎஸ் இப்ப இருக்காரா? அவரை அரவணைச்சுக்கிறது மூலமா விஜய்க்கு அந்த சமூகத்து வாக்குகளோ இல்ல தென் மாவட்ட வாக்குகளோ ஏதோ குறிப்பிட்ட சதவீதம் கணிசமாக அறுவடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார், அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் சார். அவர் அஇஅதிமுகவை மேல இருந்து 17 ஆண்டு காலம் இயக்கி இருக்காரு சார். அதிமுக எப்படி இயங்கும்?
மாவட்ட செயலாளர் எப்படி போடுவாங்க, ஒன்றிய செயலாளர் எப்படி போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் விஜயோடு சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் அல்ல, அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க நிர்வாகிகள் அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. போகாமலே வரும் தானே டிவிக்கு நம்ம யார் எங்க போறாங்க? எந்த லீடரும் அதிமுகவுல இருந்து தாவேகாவுல சேராமலேயே இந்த தேர்தல்ல இருந்து தொடங்கி கணிசமாக அடுத்தடுத்த தேர்தல்கள் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஒரு அதிமுக வாக்குகள் வந்துரும் தான் தாவேகா நம்புது. அவரு ஏன் நாங்க கூட்டணியில வருகிற கட்சிகளுக்கு அவர் ஓப்பனா இருக்காருங்க. கூட்டணியில வருகிற கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்றாருல. கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆமா, செப்டம்பர் 4ஆம் தேதி புதிய இயக்கம் அது இன்வெர்டட் செப்டம்பர் 4ஆம் தேதி புதிய கட்சி பிறக்குது. கட்சியா ஓபிஎஸ் கட்சியா? செப்டம்பர் 4 எதுக்கு அறிவிச்சிருக்காரு கூட்டத்தை? சார் இதெல்லாம் முன்னோட்டம் சார். நீங்க இது அவருக்கு ஆரம்பிச்ச போது இவர் கட்சி ஆரம்பிக்கல. யாரு? விஜய் கட்சி அந்த அழைப்பு விடுக்கும் போது ஓபிஎஸ் கட்சி கிடையாது. அவர் அழைப்பு விடுத்தது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு. ஏன்னா நீங்க பலம் பெறது மட்டும் இல்லாம பிரின்சிபல் எதிரியோட பலமும் குறையும். இப்ப நீங்க கம்யூனிஸ்டோ விசிகாவோ அதுக்கு ஒரு பாசிட்டிவா அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தா புரியுதுங்களா? அதனால பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனி கட்சி செப்டம்பர் 4 தொடங்கி நான் வரேன்னு சொன்னா விஜய் வேண்டான்னு சொல்லிடுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவருதான் பிரின்சிபல் ஃபோர்ஸ்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்க மூழ்காம இருக்கிறதுக்கு அந்த போட்ல போய் ஏறிக்கீங்கன்னு சொல்றாரு. டிவி கேங்கிற போர்ட்ல போய் ஏறிக்கீங்க, அரசியல் திசை மாற போகுதுன்னு அவர் கணிச்சு சொல்றாரு. நீங்க போய் அவங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கன்னு சொல்ல, அது ஸ்ட்ரெங்தன் ஆகலாம்னு சொல்றாரு தவிர irrespective of OPS position அவங்க நீங்க விஜய்க்கு நஷ்டம்னு சொல்லி அந்த இடத்தை க்ளோஸ் பண்றீங்கல்ல, அவர் லாபம் இவரு பண்டுட்டி கூட சொல்றாரு. இவர் போறதுனால கொஞ்சம் இதுவும் வரலாம்னு தான் சொல்றாரு. அவர் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணல. இவருக்கு நல்லது, அவருக்கு நீங்க நஷ்டம்னு சொன்னீங்க. சார் அரசியல்ல ஒரு ஓட்டு கூட முக்கியம் சார். ஓகே ஓகே, நீங்க கரெக்டா இவர்கிட்ட ஒரு பாயிண்ட் நேரோ டவுன் பண்ணிட்டீங்க. விஜய் கூட போறதுன்னா ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கணும். எடப்பாடி பழனிசாமி நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சு இங்கேயே சேர்த்துக்கிறேன்னு தானே சொல்றாரு. அவர் எப்படி ஏத்துப்பாரு? அப்புறம் ஏன் நீங்க விஜயோட போறீங்க? அவர் எப்படி ஏத்துப்பாரு? அங்க போறதுனால அதிமுகவுக்கு எகென்ஸ்டா இருக்கிற அத்தனை கிளைமை விட்டுட்டு தனியா ஒரு கட்சியை உருவாக்கி டிடிவி தினகரன் மாதிரி தினகரன் மாதிரி அப்பதானே நீங்க அங்க போக முடியும். அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதிமுக மேல இருக்கிற அத்தனை உரிமைகளும் போயிடுது இல்லையா? அப்படி அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கனால உங்களை அதிமுக கூட்டணியிலேயே சேர்த்துக்கிறதுக்கு அவர் தயாரா தானே இருக்கிறாரு. ஒன்று, இவர் அந்த பக்கம் போவார்னா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாரும் இந்த பக்கம் பேசி வச்சிருக்காங்க சேர்த்துறதுக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமியை இப்ப ஒரு ரகு சார் சொன்னார்ல, நீங்க பிரைம் மினிஸ்டர் எதுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தது வெளியில கொடுத்த பத்திரிகை செய்தி, சில தமிழ்நாட்டு நலன்கள். உள்ளுக்குள்ள அவர் வைத்த கோரிக்கை கூட்டணி ஆட்சி என்று தயவு செய்து தேர்தல் முடிகிற வரை யாரும் பாஜக தரப்புல இருந்து பேச வேண்டாம், களம் நமக்கு எதிராக திரும்பிவிடும் என்கிற கோரிக்கையை வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவை நம்பல. அவர் விஜய் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசி வச்சிருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு கூட விஜய் இன்னைக்கு மாலையில ஒரு அறிக்கை கொடுத்திருப்பார், பாஜகவையும் திமுகவையும் சொல்லி சோழர் இதை பத்தி எல்லாம் பேசி இருப்பாரு. அதுல அதிமுகவை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல. அப்போ ஒரு ஆப்ஷன் விஜய் வெயிட் பண்றதும், எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்றதும், பாஜக வெயிட் பண்றதும். இப்ப பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு இல்லையா செமி ஃபைனல்னு, இந்த செமி ஃபைனல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஒரு ஜனவரிக்கு மேல ஃபைனல் வரையில பாஜகவை கழட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய் அப்படி ஒரு காம்பினேஷனுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதிமுகவே எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லிட்டு இருக்காரு. 100% நடக்காது. இது அதிமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அவர் ஏடிஎம்கே ரிவைவ் பண்றதுக்காக அரசியலுக்கு வரல, ஏடிஎம்கேக்கு மாற்றி ஸ்ட்ரெங்தன் பண்றது. அவர் ஏடிஎம்கே பத்தி பேசாம இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி, ஒரு டாக்டிக். எல்லாம் அவங்க ஓட்ஸ் நம்ம வாங்கணும்னு அதுல ரொம்ப கிளியரா இருக்காரு. அவங்கள பத்தி பேசவே வேண்டாம். பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. சில சீட்டுகள்லாம் எண்ணிக்கை எல்லாம் குருமூர்த்தி எடுத்துக்காதீங்க, குருமூர்த்தி சொல்லி இருப்பாரு அவங்க விஜயோட பேசி முடிக்கிற நிலையில இருந்தாங்க. அதனாலதான் பாஜக அவசர அவசரமா நாங்க ஒரு முடிவு. அவங்க முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற அந்த பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு அத டேக்லைனா வச்சு அவங்க கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்றது தானே. கட்சி ஆரம்பிச்சு யார் நாங்க ஒரு 2 சீட்டு கட்சிங்க, ஒரு 3 சீட்டு கூட்டணியில கொடுத்தா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜய் இந்த முறை அந்த கனவோடு தானே உள்ள வர்றாரு. அவர் ஏடிஎம்கே அகாமடேட் இவர் சொல்றது
இவர் சொல்றதுல பட்ருட் ராமச்சந்திரன் சொல்றாரு, அவர் அதிமுகல இருந்து போய் விஜயகாந்த் கட்சியில வந்து பயணித்து வந்தவர். அதனால அவர் அந்த சினிமா பிம்பத்துல வந்து சொல்றாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் ரிசீவ் பண்ண போகல, இந்த இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் வருகிறார், இவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதனால வந்து ரிசீவ் பண்ண போறார். அந்த இடத்துல நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி ஆட்சி என்றால் இவர் கருத்து கரெக்ட். அதிமுக மூன்றாவது இடம் இல்ல, டெபாசிட் கூட வராது. திரு ஷாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் திரு விஜயோட போவாரா, போக மாட்டாரா? வாக்கரசியல்ல எப்போதுமே 2 நெருக்கடி வருங்க. ஒண்ணு தேர்தல் நேரத்தில் நெருக்கடி, இந்த அணிகளை சேர்த்தா நமக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லா தலைவர்களும் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து அவர் இருத்தல் நெருக்கடியில சிக்கி இருக்காரு. அவர் வந்து டு பி ஆர் நாட் டு பி, நம்ம வந்து அரசியல் தலைவராக இருப்போமா, தமிழ்நாட்டு அரசியல் நமக்கு இனிமேல் வாய்ப்பு இருக்கா, இப்படியான இருத்தல் நெருக்கடி இருக்கு. அப்பேற்பட்ட ஒருவரை வந்து நம்ம அணிக்குள்ள சேர்த்து அவருக்கு மீண்டும் ஒரு முறை அரசியல் உயிர் கொடுப்பதற்கு யார் தயாரா இருப்பாங்க சொல்லுங்க? ஓபிஎஸ் வந்து அரசியல் களத்துல இருந்து காணாம போனா எல்லாருக்கும் நன்மைதான், ரைட்டு, ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஓவர். சரி, பொலிட்டிக்கல் லீடர் வந்துங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கிடையாது, பாத் ஃபைண்டர், ஒரு வழிகாட்டணும். தமிழ்நாடு அரசியல்னா இதுதான், தமிழ்நாடு ஸ்டேட் பாலிடிக்ஸ், இதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன வழி, டெல்லியே ரூபா கொடுக்காட்டாலும் நம்ம எப்படி நம்மளோட செயல் திட்டங்களை செயல்படுத்தலாம், இப்படி வந்து பாத் ஃபைண்டர். ஓபிஎஸ்க்கு அந்த ரோல் முதல்ல இருந்தே கிடையாது. அதிமுகவின் வழிகாட்டும் குழுல அவர் இருந்தாருங்கிற பெருமாள் மணியோட வாதனை, அதுல இபிஎஸ் தான் இருந்தாரு. ஐவர் குழு தாங்க அதிமுகல. அவங்க போய் கூட்டணி எல்லாம் பேசிட்டு வந்து கடைசியில அம்மா முடிவுக்கு விடுறவங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். ஓபிஎஸ் இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு காம்படிஷன் வரும்போது அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஓபிஎஸ் நிரூபிக்காம இல்ல, ஒரு சுயேட்சை சின்னத்துல போட்டி போடுறாரு, அவரை எதிர்த்து பல சுயேட்சைகள் களம் காண்கிறாங்க. அப்பவும் 3 லட்சம் வாக்குகள் அளவுக்கு அவரால் வாங்க முடியுது அப்படின்னா அந்த சமூகத்து வாக்குகள் அவரை பெறக்கூடிய அந்த சக்தியோட தானே இருக்கிறார். அதை நிரூபிச்சிருக்காருல அவரு. அது அன்வர் ராஜாவோட உபயோக, அதுல ஒரு 1.25 லட்சம் ஓட்டு அன்வர் ராஜா உபயம். ரவி சொல்ற பாயிண்ட் தான், ஒருவர் வந்து ஒரு சமுதாயத்துல பிறக்கிறதாலேயே அந்த சமுதாயத்தோட ஐக்கானெல்லாம் ஆக முடியாது. நீங்க நான் எல்லாருமே ஏதோ ஒரு சமுதாயத்துல பிறந்தானே இருப்போம். கேசிபி பிறக்கிறதுனாலயே சமுதாயம் கண்ணு மூடிட்டு ஓட்டு போட்டுருமா? எப்படி சாத்தியம்? சமுதாயத்துக்காக என்ன செஞ்சாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனால் அதிமுகல ஜெயலலிதா காலத்துல சமுதாயத்துக்காக செய்தது, ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தை வைத்தது எல்லாமே சசிகலாமா தான். அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் சொல்லுங்க? 1988 இருந்து நான் வந்து கட்சியோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல இருந்தேங்க. எல்லாமே அவங்க தான். கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் பார்த்தது யாரு? சசிகலாமா தான். அப்ப ஓபிஎஸ் வைத்து முதல்ல யாருக்கு தீமை விளைவித்தார்? சசிகலாவுக்கு தான் தீமை விளைவித்தார். அதுல என்ன சந்தேகம்? அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி வந்து மக்களோட ஒட்டுமொத்த ஆதரவு எல்லாம் கிடைக்கும்? இன்றைக்கும் நீங்க வந்துங்க விஜயோட போறதா வேண்டாமா அப்படின்ற ஓபிஎஸோட விருப்பம் இனிமே முன்னுரிமை கிடையாது. ஓபிஎஸ் கூட்டணியில சேர்த்துக்கலாமா வேண்டாமான்றது விஜயோட விருப்பம் தான் இனிமே முன்னுரிமை. விஜய் வந்து ஓபிஎஸ் விரும்புவாரா இல்லையா இதெல்லாம் தனியான கேள்விங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்பவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்லீங்களே. இதுவரைக்கும் எதுவுமே பெரிய அளவுக்கு அந்த ஓபிஎஸ் கூட போன ஒரு சில 3 பேரை தவிர வேற யாரு? இந்த 3 பேருமே கேசிபி சொல்ற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா இங்க தாய் அணிக்கு திரும்பிடுவாங்க. அப்ப வேற யாருமே இல்ல. ஓபிஎஸ் இவ்வளவு தூரம் 3 வருஷமா கட்சியில இல்ல, அதான் அவர் ஸ்ட்ராட்டஜினா 3 வருஷமா அவருக்கு என்ன மாஸ் கிரியேட் ஆச்சு? சரி, அவர் தர்ம யுத்தம் நடக்கும்போது கூட ஒரு மாஸ் இருந்துச்சுங்க, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அப்ப ஜெயலலிதா அவர்கள் கொலை செய்யப்பட்டார், சதிக்கு காரணமே சசிகலா தான் அப்படின்னு பெரிய அளவுக்கு சித்தரிக்கப்பட்ட காலகட்டம். அப்போ வந்து ஓபிஎஸ்க்கு மாஸ் இருந்தது, அதெல்லாம் அவர் இழந்துட்டாரு. இனிமேல் வந்து அரசியலை பொறுத்தவரையில், வாக்கரசியலை பொறுத்தவரையில் அவருக்குன்னு ஒரு பெரிய மாசோ ஓட்டு வங்கியோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவரை நான் எனது கூட்டணியில் சேர்த்து அவருக்கு வந்து உயிர் மூச்சு கொடுப்பதற்கு நான் என்ன அரசியல் தெரியாதவனா? ஒன்னாலும் தெரிவதில்லை, ஒன்னாலும் வித்து இல்ல. ஓகே, திரு பெருமாள்மணி, ஓபிஎஸ் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, ஒன்னு அதிமுக பிம்பம், இன்னொன்னு அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், சாதி. இந்த ரெண்டுக்குமான வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓபிஎஸ்ங்கிறவர் தனிநபராக தான் இப்போ அடையாளப்படுத்துறாங்க இங்கே பேசுறவங்க எல்லாரும். இந்த தனிநபரை ஒரு கூட்டணிக்குள்ள சேர்த்துக் கொள்வதன் மூலமாக என்ன பெரிய லாபம் விஜய்க்கு கிடைச்சிருப்போம்? There is no final day in political calendar அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வரி.
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சப்டிலான, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான தலைவர். நீங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு 2ஆம் இடத்தில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள், அவர்களால் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடிந்தது அப்படின்னு பார்க்கணும். அவர்களால் ஒருவர் 16 ஆண்டுகள் அந்த இடத்தில் தாக்கு பிடித்திருக்கிறார். அவரை பரதனோடு ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டை 3 முறை ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் பார்த்திருக்கிறார், ஆளும் கட்சியாக. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அனுபவங்கள். இல்ல சார், இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால என்ன சார்? லாபம்? அவர் இன்னும் கையை மூடி வச்சிருக்காரு சார். நீங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப இவ்வளவு நாள் திறக்க வேணாம் அவர் வழக்கு போட்டிருக்காரு. இப்பதான் அவர் அதுக்கான லீடு கொடுக்காரு. நீங்க லீட எல்லாம் மிஸ் பண்ணிடுறீங்க. இல்ல இவ்வளவு நாள் கை மூடி இருக்கிற கையை திறக்கவே வேணான்னு ஓபிஎஸ் பிடிச்சு வச்சிருந்தது அவர் தான் பிடிச்சு வச்சிருக்காரு. 2026 தானே அவருக்கான தேர்தல். 2024 அவர் அவரோட ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்தணும். 2024 போட்டி போடாம அமைதியா இருந்திருக்கலாமே சார். போட்டி போட்டதுனால என்ன நடந்ததுங்கிறது நம்ம பார்த்தோம். வைகை நதி தீரத்திலையும் தாமிரபரணி நதி தீரத்திலையும் உள்ள காவிரி நதி தீரத்தின் ஒரு சில தொகுதிகளிலையும் எவ்வளவு வாக்குகளை பாரதிய ஜனதா கூட்டணி பெற்றது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்தோம். அது சொன்னார்ல, அன்வர் ராஜா சமூகத்து வாக்குகளையும் அவர் பெற்றிருக்கிறார் சார். நீங்க பாருங்க, நீங்க ஐயாவுடைய வரிக்கு வரி சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது, அது அப்படி. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர் நிரூபிச்சிருக்கிறாருன்னா 3 லட்சம் வாக்குகள் வாங்கி நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி வந்து இஸ்லாமிய சமூகத்து வாக்குகள்னு அவர் சொல்றாரு. சார் நீங்க ஒரு தொகுதியா குறுக்காதீங்க சார். நான் வைகை நதி தீரங்கிற 4 தொகுதி, தாமிரபரணி நதி தீரங்கிற 4 தொகுதி, டெல்டால 2 தொகுதி, இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ராமநாதபுரத்துக்குள்ள மட்டும் நீங்க அவரை சுருக்குறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் காஸ்ட் நியூட்ரல் லீடர். அதுக்குள்ளதான் சார் நீங்க காஸ்ட் நியூட்ரல் லீடர்ங்கற நீங்க அவரை ஒரு சமூகத்துக்குள்ள சுருக்குறீங்க. இல்ல அதுவே நீங்க சொல்றது அவர் காஸ்ட் நியூட்ரல் நீங்க சொல்றது இருக்குல்ல, அதுவே ரொம்ப விபரீதமான. அவர் மேல ஒரு சிம்பத்தி இருக்கு சார். பண்ருட்டி ராமச்சந்திரனே ஒத்துக்கலையே சார். தென் மாவட்டம் பலம் பெறும் விஜயோட போனான்னு தானே சார் அவரே சொல்றாரு. சார் அவர் சார் ஒரு நீங்க எல்லா சமூகத்துக்குமான தலைவர்னு நீங்க ஒரு நரேட்டிவ் சார் அந்த இடத்துக்கு போன பிறகு தானே சார் அவர் ஏற்கனவே கரிஸ்மேட்டிக் லீடர்ஸான அம்மா ஜெயலலிதா தலைமையில் அஇஅதிமுக இயங்கி இருக்கு. இப்ப ஐயா விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். 2 பேர் சேரும் போது என்ன மேஜிக் நடக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சேருவதற்கான இது அது சேரு அந்த அவர்கள் இருவரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் தான் நமக்கு இப்ப கிடைக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு என்ன நடக்குங்கிறது அது ஒரு மேஜிக் இல்லையா? 2 பேருமே கரிஸ்மேட்டிக் லீடர், ஓபிஎஸ்ஸும் விஜயும். இல்ல அவர்கிட்ட அனுபவம் திரண்டு இருக்கின்றன. அவர்கிட்ட இவ்வளவு அனுபவம் திரண்டு இருக்கின்ற நீங்க அப்படி நீங்க இப்படி ஜம்ப் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவர்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு. அவர் அதிமுகவின் தலைமை இடத்திலிருந்து பார்த்திருக்கிறார். இல்ல சார், அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து பார்த்திருக்கிறார். இல்ல சார், நீங்க சொல்ற வரலாறு எல்லாருக்கும் தெரியும். திரு ஷாமோ ரகுவோ கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற சார் அவங்க அவர் டோட்டலா அவர் சார் நீங்க ஓபிஎஸ்க்கு சொல்ற 50 ஆண்டு கால வரலாறு தெரியும் சார். அவர் அரசியல்ல இருக்கிற மிக மூத்த தலைவர், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு கட்சியாகவோ இயக்கமாகவோ செல்வாக்காகவோ என்ன நிரூபிச்சிருக்கார்? எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல திருச்சியில ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரா? திருச்சியில ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரா? அதற்கு அப்புறம் கட்சி கிட்சின்னு எதுவுமே அறிவிக்கல. நேரா போய் தேர்தல்ல போட்டி போட்டாரா? நீங்க அவர் கொடுக்கிற குழுக்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க அவர் ஒரு தனிநபர், அதாவது அரசியல்ல பதவியில இல்லாமல் இருக்கிற பொழுது ஒரு மனிதர் எப்படி போராடி வருகிறார் அப்படிங்கறத நீங்க பார்க்காமல் அவர் இன்றைக்கு பதவியில இல்ல, அதனால அவர் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் தலைவரை சொல்ல முடியுமா? அவர் அன்றைக்கு பெரிய குளத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு எவ்வளவு அனுபவத்தோட இருக்காரு. அனுபவம்லாம் இருக்கிற இல்லைன்னு சொல்ல, 2001 இருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. என்ன கரிஸ்மா இருக்குன்னு கேக்குறேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவர் முக்கியமான ஆளா இருந்தாரு. அவருக்கு ஏதாவது பவர்ஸ் இருந்ததா? போராடி இருக்காரு. என்ன அவருடைய போராட்டம் என்ன? அவருடைய போராட்டம் என்ன? சசிகலாக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு, திரும்பி அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. தினகரனுக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு, அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு போராடினாரு, அவரோட ஃப்ரெண்ட் ஆனாரு. என்ன அவரோட கன்விக்ஷன் என்ன? எதை அவர் உறுதியா பற்றி நின்னாரு? ஹார்ட் ஒர்க் பண்ணாரா? இந்த கட்சி ஏங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ எம்எல்ஏஸ் ஃபுல்லா அவர் பக்கம் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் வச்சுட்டு கட்சி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டா எப்படி வந்து அவங்க இது ஏத்துப்பாங்க? இப்போ இவரோட டிடிவியோட ஒரு ரிகன்சிலியேஷன் வரதுக்கான வாய்ப்பு ஏன் வருது? காலம் பதில் சொல்லணும் சொல்றாரு, இவருக்கு காலம் கடந்துச்சுன்னு சொல்றாரு. கட்சியே கபலீகரம் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க, உங்களை எப்படி சேப்போன்றாரு. நான் கார்த்திகேயன் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். பிஜேபியோட கூட்டணிக்கு தயாரா இருக்கிற அல்லது பிஜேபி கூட்டணியை அப்படியே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற கட்சிகளை விஜயும் சேர்க்கக்கூடாது, திமுகவும் சேர்க்கக்கூடாதுன்ற அதுதான் பிரின்சிபல் ஸ்டாண்டு.
நீங்க வந்து பால் விஷத்தை தூக்கி பால் ஊத்துறீங்கன்னா அது பால் சொல்ல முடியாது இல்ல. பிஜேபி எதுக்குறீங்க, நாட்டை கெடுக்குன்றீங்க, பிளக்குன்றீங்க. ஆனா அது அவங்களோட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கள நீங்க எதுக்கு கூட்டணி சேர்க்கணும்ன்ற அது என்ன கொள்கை? எது இல்ல இப்பதான் ஆபத்தான கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல ஓபிஎஸ் தரப்பு. அவரு சொல்லலையே, அது அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து அட்வைஸ் தான் பண்ண முடியும், முடிவெடுக்க வேண்டியது அவருன்னு. அவர் சொன்னதை இவர் கேட்டதா தெரியலையே. நீங்க வந்து எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷன்ல போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சீங்கன்னா அது செட் பேக்னு இருக்காரு. கேட்காம தான் அவர் போட்டிட்டாரு. மணி வந்து பெருமாள் மணி சொல்லிக்கிட்டே இருக்காரு, திருநெல்வேலியில, தேனியில, ராமநாதபுரத்துல ஓட்டுவாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த 3 தொகுதியில ஏடிஎம்கே வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. இல்ல ஏங்க நான் அப்படி சொல்லல. அவருக்கு தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றேன் பாராளுமன்ற தேர்தல்ல டெல்டாலையும் சொன்னார். ஏங்க தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்குன்னு நான் சொல்றேன், நீங்க சுருக்குறீங்க. ஏங்க டெல்டால அவருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க? அங்க டெல்டால இருந்த வைத்திலிங்க ஜெயிச்சிட்டாரு, காமராஜ் ஜெயிச்சிட்டாரு, அப்புறம் வந்து சென்ட்ரல்ல இருக்கிற விஜயபாஸ்கர் ஜெயிச்சிட்டாரு. அவரெல்லாம் ஜெயிச்சது ஓபிஎஸ் உடைய சப்போர்ட் இல்லையா? அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லையா? அதை வச்சு தானே ஜெயிச்சாங்க, இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஜெயிச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜயும் திமுகவும் இவரை கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் அவங்க பிஜேபி எதுக்குலன்னு அர்த்தம். நேத்தி வரைக்கும் பிஜேபியோட போனோம்னு உயிரோட பயங்கரமா ஆவலா இருந்துட்டு நீங்க வாங்க வேணாம் அப்படி அரசியல்ல யாரு கூடயும் கூட்டணிக்கு போக முடியாது. இருக்கணும். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்க. புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற விஜய்க்கான ஆலோசனை அது. அப்ப தனியா போக முடியுமா? ஒத்தையடி பாதையில் நடக்க முடியுமா? அரசியல்ல களத்துல இருக்கிறவங்களோட தான் சேர்ந்து போக முடியும். வெளிப்படையாக ஓபிஎஸ் தரப்பு பேச தொடங்கி இருக்கார்கள் விஜயோடு கைகோர்ப்பது பற்றி. விஜய் தரப்பு ஓபிஎஸ்க்கான அழைப்பை இனிமேல் விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அழைப்பை கொடுக்கிற வாய்ப்பு இருக்கா? விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக தமிழ்நாட்டு மக்களிடத்துல அவருக்கு நல்ல அறிமுகம் இருக்கு. பிரச்சாரத்துக்கு போனா பார்க்கறதுக்கு வந்து கூட்டம் வரும். இன்னும் அரசியல் தலைவராக அரசியல் அரங்கத்துல அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கல. அடுத்து அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவரோட வந்து யாரும் இல்லை. செமிஃபைனல் வரைக்கும் வந்தாச்சுன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாருங்க. அது அவருடைய கருத்து. அது ஒரு தேர்தல் முடிவு அல்ல. செமிஃபைனல் எலெக்ஷன் நடந்து அதுல விஜய் வெற்றி பெற்றுட்டாரா என்ன? அதெல்லாம் கிடையாது. அது அவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரது கருத்து அது. அதனால விஜய் பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு ஒரு 8% ஒரு 10% ஈ கேன் பி a ஸ்பாயிலிங் ஃபோர்ஸ். சில இடங்கள்ல திமுகவுக்கு, சில இடங்கள்ல அண்ணா திமுகவுக்கு அந்த அளவுல தான் இருப்பாரே ஒழிய ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் அரங்கத்துல அல்லது ஒரு அரசியல் தலைவராக அவர் இன்னும் பரிணமிக்கல. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் திரு ஓபிஎஸ் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு, எனக்கே அவர் மேல 1000 குறை உண்டு, ஆனா எல்லாம் தாண்டி ஒரு சிம்பத்தி இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா வருத்தங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு சிம்பத்தி வந்து இருக்கும். அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி இவர் எல்லாமே எல்லாம் ஒன்னா சேர்த்து இருந்திருக்கலாமேப்பா, அந்த ஒரு சிம்பத்தி. அப்ப எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காதது பிஜேபிக்கு எதிரானது, திமுக பிஜேபிக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கு வங்கி வந்து கன்சாலிடேட் ஆகும். இது வந்து விஜய் சேர்த்தி போறாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அப்படி அவரு கூட சேர்த்துக்க மாட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இது சினிமா படம் அல்ல. அரசியல் களம் நேரடியா சோடா பாட்டில் எடுத்து அடிச்சு சண்டை போடணும், சினிமால செய்யறது அல்ல. அதனால இந்த அரசியல் களத்துல வந்து விஜயோட ஸ்ட்ரக்சருக்கு ஓபிஎஸ் ஓட ஸ்ட்ரக்சர் எந்த விதத்திலும் குறைஞ்சிடல. அவருக்கும் ஆட்கள் வந்து வேணும். ஆனா நிச்சயமா ஓபிஎஸ் போக மாட்டார். பாஜக அதை அனுமதிக்காது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான